குதித்து ஆண்டவரை நோக்கி நானாவித நைராக்கிய விரோடகம் அசங்கதம் பண்ண துவங்கினார்கள். சொல்லித் திரிந்தார். இப்போவிரண்டு கள்வருக்கு நடுவோடு சிலுவையில் அறையப்பட்டு கள்ளனிலும் அதிக கள்ளனாய் காண்குதே. ரட்சிக்க மாட்டாமல் இருந்து கொண்டு மற்றவர்களை ரட்சிக்கின்ற மேரை காண்குதே. ராசாவென்றால் இப்போ பூமியில் இறங்கியாளுமே. தேவனென்றாலும் அது தேவராட்சியத்திற்கு எழுந்தருளுமே. தேவாலயத்தை இடித்து 3 நாளில் உயர்த்துவேன் என்ற நீ இப்போது இந்த 3 ஆணியை கழற்றுமே. அணி கொள்கின்ற போது ஆண்டவர் பாடுபட்ட முதல் வாரை நிந்தைப்படுத்தி குருசில் வதைக்கிறவனுடைய பாவம் பெரிதென்றறிந்தே அத்தால் தமது பாடு மனநொந்து அவர்களுக்காக பிதாவை மன்றாடிக் கொண்ட முதலாளியை பொறுத்துக் கொள்ளும் என்று மன்றாடினார். அதன் பின் எங்கள் ஆண்டவருடைய இருபுறத்திலும் இருக்கின்ற கள்வரில் இடதுபுறக் கள்வன் பரிகாசம் பண்ணுகிற போது வலதுபுறக் கள்வன் அவரை அதட்டி, நாங்கள் செய்த இந்த இத்தனை அனுபவிக்கின்றோம். இவர் ஒரு தோஷமில்லாத சர்வேசிரனும் ராஜாவும் என்கிறதை அறிவேன் என்று வயிற்றில் பட்டுகிற நூறத்தக்கதாகவும் உடைய வாக்கால் என்னை அழைத்தொரு வாசனத்தையும் கேட்ட பெருவில்லையே. பார்த்து ஸ்திரியே என்று கூப்பிட்டு ஜுவானி என்கிற சீசனை காண்பித்தே, இதோ உம்முடைய புத்திரன் என்றும் என்னுடைய தேவராசாவும் சீவ ஆனந்தமாயிருக்கிற உம்மை பார்த்தேன் மனதடைகிற சந்தோஷம் யுவானியை பார்த்தடையுமோ. உம்முடைய நாமத்தால் என் பேர் புகழப்படுகிறது போல யுவானியா
சகல சௌந்தரியமும் ஒளிந்து சர்வாங்கத்தின் உதிரம் சுண்டி சமஸ்தரைக்கும் சீவனாகிய எங்கள் ஆண்டவருடைய பிராணன் அடங்கி செத்தவர்களை சீவிக்க பண்ணுகிற ஆண்டவர் மரித்தார். மண்ணால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவிழமான என் தயாபர இயேசுவே போல பலிகேடாக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். சிலுவை மரத்தின் மீதே சயனித்து திருப்பாதங்களில் ஆணிகள் அறைந்து இருகல்லருக்கு நடுவூடே நிறுத்தப்பட்ட என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். எனக்காக இத்தனை பாடுகளை பட்டீரே, என் பாவமுத்தரிக்க உமது ரத்தம் சிந்தினீரே, எனதாத்துமத்துக்காக உமதாத்துமத்தை கொடுத்த என் தயாபர இயேசுவே தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். ஒரு இரத்தமும் நானும் நீங்களும் சிந்தி இருக்க வேண்டிய இரத்தங்கள். இந்த கழு மரத்திலே, இந்த சிலுவை மரத்திலே நானும் நீங்களும் தொங்கி இருக்க வேண்டும். இவை எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்திருக்கின்றார். ஆகவே இந்த காட்சியானது வெறும் காட்சியாகவே இருக்கக்கூடாது. இந்த 3 நாட்களும் ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாரோ அதே தான் நானும் நீங்களும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற வேளையிலே நினைவு கூறுகின்றோம். இதையே நினைவாக செய்யுங்கள். இந்த கல்வாரி பலியானது இன்றோடு முடிந்து விடவில்லை. 365 நாட்களும் நமக்கு தரப்பட்டிருக்கின்ற ஒரு புனிதமான பலி, ஒரு வரப்பிரசாதம். யாருக்கும் கிடைக்காத ஒரு கொடை எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே கிறிஸ்துவிலே மிக பிரியமானவர்களே, கிறிஸ்து என்னையும் உங்களையும் அன்பு செய்ததன் பொருள் நானும் நீங்களும் அவரை மீண்டுமாக அன்பு செய்வதன் மூலமாகத்தான் அந்த அன்பை வெளிப்படுத்த முடியும். ஆகவே எங்களுடைய கவலைகளாக இருக்கலாம், சிந்தனைகளாக இருக்கலாம், எங்களுடைய பக்தி முகழ்ச்சிகளாக இருக்கலாம், எதுவென்றாலும் இந்த பெரிய வெள்ளி, பெரிய சனி, உயிர்த்த ஞாயிறோடு நின்று விடக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாளும் எமது வாழ்வாழ்க்கப்பட வேண்டும். ஆகவே தொடர்ந்து திருக்காட்சியிலே பக்தியாக எங்களை முழுமையாக ஒப்படைத்து செபிப்போம். Praise the Lord. போதாததினால் அவர்களுடைய கண்டை கால்களை முறித்து சேவைக்காரனையும் சேவகனையும் போக உத்தாரம் கொடுத்தவுடனே அவர்கள் கவாலமலையிலே வந்து 2 கல்வர்களுடைய
கண்டை கால்களையும் முறித்து வதைக்கிற போது பரிசுத்த தேவமாதாதைக் கண்டு தமது குமாரனுடைய சரீரத்திலும் அந்த வாதை செய்வார்களோ என்று நினைத்து அந்த வாதைகள் எல்லாம் என்னை படுத்துங்க உன்னுடைய தனிமையையும் சோகத்தையும் பாரோ இந்த திவ்ய சரீரத்தை ஆறுதலுமில்லை என்று பெருமூச்சறிந்து பிரணாபிக்கிற போது ஜுவாவென்கிற சீசன் வருகிற சனங்களை அறிந்து மாதாவை பார்த்து சொல்லுவதே சத்துராதிகளல்ல நிக்கதேமோ என்கிற இருவரும் ஆண்டவரே ரசியமாயிருந்தாலும் இப்போது வேருளால் அந்த பயங்கரங்களை நீக்கி பிலாத்தண்டே போய் எங்கள் ஆண்டவருடைய சரீரத்தை இறக்க உத்தாரம் பெற்று வந்ததினா அதற்கு உம்முடைய அனுதாபத்தை கேட்கின்றோம் என்று விண்ணப்பம் செய்தார்கள். முள்ளின் மூடி தன்னை முந்த சாவி கோரட்டால் அசைத்து கழற்றி காசு கொடுத்துடைத்து அவர் மயில் பற்றி கோரட்டால் அசைத்து கழற்றி என் சொந்தமே மாணிக்கமே உம்மை வண்ணம் செய்தவராரோ சகலரையும் தேவாதி பெருமைந்தா தேனருவி வந்த மைந்தா ஏவாளின் சந்ததிக்கான் மகளே பிணி உடைய கண்ணுளையே தான் முதலே காரணத்தையா பரலே வான் புதல்வர் தான் பிறக்க பரிணில் வந்தனையோ என் மகளே ஞானமுதலாகி இப்போ ஒரு நாளாயிரம் வருடம் நாளிலத்தோர் காத்தீர்